சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களுக்கு பத்தமடை பாய், காஞ்சிப்பட்டு உள்ளிட்ட சிறப்புமிக்க பொருட்களை கொண்ட பரிசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்த கூட்டத்தின் போது நடந்த சில சுவாரஸ்ய கவனிக்கத்தக்க அம்சங்களை தற்போது பார்க்கலாம். சென்னை கிண்டியில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான முதல் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் மாநிலங்களின் முதலமைச்சர்களும், கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உட்பட 7 மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். கூட்டம் நடந்த அரங்கில் இருமொழிக் கொள்கையை வலியுறுத்தும் விதமாக தலைவர்களின் பெயர்கள் கொண்ட பலகைகளில் அவரவர் தாய்மொழியிலும் ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டிருந்தன. கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் மொழிபெயர்ப்பு கருவிகள் இடம்பெற்றன. இவற்றின் மூலம் மற்ற தலைவர்கள் பேசும் கருத்துக்களை அவரவர் தாய்மொழியில் கேட்டு தெரிந்து கொள்ளும் வகையில் வசதி செய்யப்பட்டிருந்தது. வந்திருந்த தலைவர்களை வரவேற்று பட்டு சால்வை அணிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைவர்களுக்கு பரிசுகள் கொண்ட பெட்டியை அளித்தார். பத்தமடை பாய், தோடர்களின் சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, ஊட்டி வர்க்கி, கன்னியாகுமரி கிராம்பு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் பூண்டு ஆகிய தமிழ்நாட்டின் சிறப்பு வாய்ந்த பொருட்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரித்த அழகிய பெட்டியில் அடுக்கப்பட்டு வந்திருந்த விருந்தினர்களுக்கு கொடுக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ்.